ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான அதே டைம் ரொம்பவும் டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதற்கு 3 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி தண்ணியில் வெட்டி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய், அதாவது 1/4 மூடி தேங்காய் இப்படி சிதிலாக வெட்டி வச்சுருக்கேன். வேணும்னா மிக்சிலையும் போட்டு அடிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் குருமிளகு, தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு வாணலியில் சோம்பு, சீரகம், குருமிளகு 3ஐயும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கருகிடக்கூடாது. அதே டைம் நல்லா பொரிஞ்சு ஒரு கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் மிதமான காரம் போதும்னு நான் 4 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி பூண்டு கொஞ்சம் கலர் மாறும் ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் நீலவாக்கில் ஆட் பண்ண பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்போ நம்ம இது கூட கலந்துக்க போகிறோம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இந்த பெரிய வெங்காயம் கிளறி ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு ஆனால் போதும். இந்த மசாலா எல்லாமே எப்போவும் கருகாமல் மிதமான சூட்டில் அளவாக கிளறணுன்னா அந்த மசாலா வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பெரிய வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஒரே போல் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சுமார் இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக மாறிட்டு வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சில்சிலா வெட்டின தேங்காயை இதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. மிக்சியில் அடித்தும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வறுபட்டுரும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிரேவி திக்காக வேணான்னு இருந்தால் தேங்காயும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறிட்டு லைட்டாக இந்த தேங்காயுடைய ஒரு வாசம் வரும். அந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி நல்ல யூனிஃபார்மாக கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தீயாமல் அதே டைம் மசாலா நல்லா வணங்கியும் இருக்கணும். இப்போ நல்லா ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ஒரு வாணலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கூடவே கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா போட்டு ஒரு வாட்டி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளோட காய்கறி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2ஐயும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதி வேகணும். பாதி வேகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பாதி அளவு வெந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் நான் 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கு அப்புறமா நாம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் இந்த குழம்புல அந்த காய்கறியில் எல்லாம் படுற மாதிரி அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா
கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான கத்திரிக்காய் உருளை குழம்பு ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு